தனிமை. தனியா இருக்கிறது எவ்வளோ பெரிய பலம் தெரியுமா சிலவங்களுக்கு? சிலர் தான் பயமாவோ, இல்ல என் கூட யாரும் இல்லையே அப்படின்றது யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கக்கூடாது. தனியா இருக்கிறத பலமா நினைக்கணும். எந்த வயசாகட்டும். இப்ப பேரண்ட்ஸோட யார் இருக்கா? பிள்ளைங்கலாம் இருக்கிறதில்ல. நெறைய ஹோம்ஸ் வந்துருச்சு, பெரியவங்கள சேர்க்கறதுக்கு. இவங்கலாம் எங்க கேர் பண்றாங்க? அவ்வளோதான். அவங்கள விட்டாங்களா? சிலர் பணம் கட்டி, அப்படியே எல்லாம் நாங்க செஞ்சுட்டோம் எங்க அப்பா, அம்மாக்கு அப்படின்ற மாரி இருக்காங்க. ஆனா சிலர் அப்படி ஒரு காசு கட்ட முடியாத ஒரு ஹோம்ல கூட தான் சேர்க்குறாங்க. அவங்க அம்மா, அப்பா எப்படி இருக்காங்கன்னு கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா, நம்ப சிலர்லாம் வந்து ஒரு வயசு பார்க்காம, எந்த வயசுக்கும் உழைச்சுக்கிட்டு, அவங்கள அவங்களே பார்த்துக்கிட்டு, தனியா இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்கலாம் பயப்படக்கூடாது. நமக்கு நாம் தான் துணை. நம்மள விட என்னத்துக்கு துணை? நல்லா என்ஜாய் பண்ணணும். எந்த வயசாகட்டும். வயசெல்லாம் ஒரு நம்பர். அத பத்தி திங்க் பண்ணவே கூடாது. அமிதாப் பச்சன் தெரியும்ல. அவர் என்ன பண்ணாரு? எப்படியெல்லாம் வந்தாரு திருப்பியும் எழுந்து? எந்த வயசுக்கு அவரால முடியாதுன்னு மத்தவங்கலாம் சொன்னாங்களோ, அவ்வளதான் அவர் வயசு போயிடுச்சு. இந்த மனுஷன் அவ்வளதான் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா, இந்த வயசுலயும் அவரு ஒரு நாள் ஒரு நாள் நைட்ல அவருக்கு எல்லாமே போயிடுச்சு. அவர் சம்பாரிச்ச எல்லாமே போயிடுச்சு. ஆனா, அந்த மனுஷன் தளரல. தனியா போராடினாரு. ஜப்தி வந்துட்டான் காலையில. நடந்தே போறாரு. அவர இன்ட்ரோடியூஸ் பண்ண டைரக்டர் பக்கத்துல இருக்காரு. பாம்பே தான் இவருக்கும் அவருக்கும் வீடு. பக்கத்து தெருவுல அந்த டைரக்டர் இருக்காரு. இவர் நடந்து போறாரு மனுஷன். போயிட்டு கதவ தட்டுறாரு. கதவ தட்டி அவர் வந்த உடனே இந்த மாரி சொல்றாரு நெலைமைய. "எனக்கு ஏதாவது வேல குடுங்க, நான் செய்றேன்" அப்படின்னு. அவர் ஃபர்ஸ்ட் செக் மறுபடியும் குடுக்குறாரு. அப்புறம் அதுலருந்து வராரு மனுஷன் மறுபடியும். ஒரு சின்ன சின்ன ஆடு. அதுல வராரு. நம்ம திடீர்னு பார்த்தோம்ல அவர. சின்ன சின்ன ஆட்லலாம். அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன் மேல வந்துட்டாரு. இதுக்கு மேல என்ன எக்ஸாம்பிள்? வயசு நம்பளுக்கெல்லாம் ஒரு நம்பர்.